Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓபன் பண்ணியிருந்தாங்க. வித் பெனால்ட்டியோட லாஸ்ட் டேட் நேத்து தான் வந்து கொடுத்திருந்தாங்க. டிசம்பர் 10 தான் நமக்கு லாஸ்ட் டேட்டா கொடுத்திருந்தாங்க. ஸோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே வந்து பண்ணல. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த டைம் ரொம்ப லேட்டாக எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணதுனால சொன்ன டைமில் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனுமே ஷோ ஆகல. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுவோம், என்ரோல்மெண்ட் நம்பர் போடுற இடம் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல தான் வந்து போர்ட்டல் ஷோ ஆகுது. இனிமேட்டு யாருமே எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆனதுனால சூன் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ வித்தின் இந்த வீக் எண்டுக்குள்ளே கூட உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்டேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃப்ரைடேக்குள்ளே ஹால் டிக்கெட் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு சென்டரோட அட்ரஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. எந்த ஸ்கூல் ஆர் எந்த காலேஜில் நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் உங்களுக்கு டைம் டேபிள் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ டைம் டேபிளில் டேட்டு செஷன் எல்லாமே கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. எந்த சென்டர் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த சென்டரில் கரெக்டான டேட் அண்ட் செஷனில் நீங்கள் போயிட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் எதுவுமே இனிமேட்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சில பேர் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ணி வேணும், நான் தப்பாக வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கவங்க நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு மெயில் போட்டு பாருங்கள். ஒன்ஸ் ஹால் டிக்கெட் வந்து ஜெனரேட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படிலாம் படிக்கிறது எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியாது. மார்னிங்கே சில பேர் கேட்டிருந்தீங்க. இனிமேட்டு வந்து வெப்சைட்டில் பே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.